தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாகை மாவட்டம் உத்தம சோழபுரத்தில் வெட்டாற்றில் குறுக்கே கட்டப்படும் தடுப்பணை கட்டுமான பணியை தொடர்ந்து செயல்படுத்திட வலியுறுத்தி நாகூர் அடுத்த வான்யூர் பகுதியில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி தென்னக நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் உத்தம சோழபுரத்தில் தடுப்பணை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. பொதுப்பணித்துறை சார்பில் 6 கிராமங்கள் பயன்பெறும் வகையில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சுற்றுப்பகுதியை சேர்ந்த 25 கிராமங்கள் நீர்வளம் பெறும் எனவும் முப்போகம் சாகுபடி செய்யக்கூடிய சூழல் ஏற்படும் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பணை கட்டுமான பணிக்கு ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனை கண்டித்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்கள் சார்பில், அதாவது அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் இன்று விழிப்புணர்வு பேரணியானது நடைபெற்று வருகிறது. நாகூர் ரவுண்டானா பகுதியிலிருந்து தொடங்கிய இந்த பேரணியானது சுமார் 5 கிலோமீட்டர் கடந்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவு பெற இருக்கிறது. இந்த பேரணியை பொறுத்தவரை விவசாயிகள் தங்கள் பகுதிக்கு தடுப்பணை அவசியம் என்பதை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். தடுப்பணை கட்டுமான பணிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக விவசாயிகள் நலன் சார்ந்த இந்த தடுப்பணையை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்பொழுது பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த பேரணியில் மனு அளிக்கவும் இருக்கிறார்கள். தென்னிந்திய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் நல்லக்கண்ணு உள்ளிட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள், தலைவர்கள் உள்ளிட்டோர் தமிழகம் முழுவதிலும் இருந்து இந்த பேரணியில் கலந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பகுதி 25 கிராமங்களின் முழுமையான சாகுபடிக்கு, அதாவது 3 போகமும் விளைவிக்கக்கூடிய ஒரு பயணம் தரக்கூடிய இந்த தடுப்பணையை அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. பார்த்திபன், நியூஸ் 7 தமிழ், நாகப்பட்டினம்.